ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி அறுவடை வீடியோ பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன அப்டேட் தாங்க. இன்றைக்கி வெதர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லைட்டாக க்ளவுடியாக இருந்தது காலையில். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படியே லைட்டாக வெயில் வந்திருக்கு. அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்து முடிச்சிருவோம். அப்படியே நம்ம கார்டன் அப்டேட்டையும் பார்த்துட்டு ஒரு சின்ன ரெசிபி பார்க்கலாம். ரிலாக்ஸ்டாக உட்காந்து பாருங்கள். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து எப்பவுமே நம்ம தோட்டத்தை காட்டும் போது அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அந்த செடியெல்லாம் பார்க்கும்போது. அந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்திங்கன்னா லைட்டாக க்ளவுடியாக இருந்தது. கொஞ்சம் தூறல் வர தூரிச்சு. இப்போ நல்லாவே வெயில் அடிக்குதுங்க. நியூசிலாண்டில் சடனாக எப்போ என்ன வெதர் மாறும்னு கணிக்கவே முடியாது. இப்போ சம்மர் வேறு முடிய போகுது. இந்த மந்த்து ஃபெப்ரவரி ஃபுல்லாக சம்மருங்க. சம்மர் முடிஞ்சிட்ட பிறகு ஆட்டம் வரும். அதில் நிறைய அடிக்கடி மழை வரும். அதுக்கப்புறம் நம்ம வின்டர் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்குள்ளே இந்த செடியில் காய்க்க வேண்டிய காய்களெல்லாம் நம்ம அறுவடை பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி என்ன அறுவடைன்னு பார்த்திங்கன்னா, தக்காளி நல்லாவே வந்திருக்குங்க. கலர் மாறிடுச்சு. அதனால் இது செங்காயாக இருக்கும் போதே இதை கட் பண்ணி எடுத்துருவோம். ஃபுல்லாக பழுத்துரும். ஏன்னா இது கட் பண்ணி எடுத்துட்டோம்னா மற்றதுக்கெல்லாம் வளர்கிறதுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். கன்ஃபார்மாக 3 மந்த்ஸ் இருக்கும். நான் நினச்சேன் இதுள்ள ஃபுல்லாக காய் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு டவுட் எனக்கு, இதுள்ள காய் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் சும்மா ஒன்று தான் எடுத்து பார்த்தேன். வேர் மட்டும்தான் இருக்குது. சரி, நம்ம இதை கொட்டி பார்ப்போம், உள்ளர ஏதாவது இருக்கான்னு சொல்லிவிட்டு. அப்புறம் இது ஃபுல்லாக இருக்குது, அதையும் பார்ப்போம். இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிடுவோம். இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம இந்த கொத்தோடு பறிச்சிருவோம். அப்போ ஃபுல்லாக பழுத்துரும். இதில் இந்த காயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை வருது அடிக்கடி. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா இது வேறு. இது ஒன்று காய்ச்சி வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா வேறு ரகம்னு நினைக்கிறேன். இதில் காய் நல்லா வருது. நம்ம குட்டி பம்கின் செடியில் பூ மட்டும்தான் வருது, காயில் எதுவும் வரல. எல்லாமே கொட்டிடுது. பூவெல்லாம் அப்படியே கொட்டிடுது. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இதை காய் இருக்கான்னு பார்ப்போம். வெறும் வேறு மட்டும் தான் இருக்குது. இருந்தாலும் உள்ள ஒரு பேருக்காவது ஒரு சின்ன காயாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓ,
ஆக்சுவலி நான் வந்து காலையில் அந்த வேர் எடுத்து பார்த்தேன். அது அந்த செடியை எடுத்து பார்த்தேன், வெறும் வேர் மட்டும் தான் இருந்தது. உள்ளே வந்து சுத்தமாக காய் எதுவுமே இருக்காதுன்னு நினச்சி தான் வந்து அந்த பேக்கை கீழே கொட்டினா உள்ளே வந்து அட்லீஸ்ட் குட்டி குட்டி காயாவது இருக்குங்க பாருங்களேன். ஸோ அது வந்து ஏதோ வளர்ந்துருக்கு. பட் ஆனால் வந்து ஏதோ வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கில் வந்து கொஞ்சம் நல்லா காய் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இந்த இது வளர்க்குறதுல. நெக்ஸ்ட்டு வந்து பெரிய பேக்காக போடணுன்னு நினைக்கிறேன் நான். பெரிய பேக்காக போட்டால் வரும். ஸோ இதெல்லாம் இது பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இது ஃபுல்லாகவே அப்படி தான், இந்த மண்ணையும் வந்து தோண்டி பார்க்கணும். சரி, நான் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லா செடியும் எடுத்துட்டேன். இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இது வந்து நல்லா அப்படியே செடி தாங்க பெருசாக வளர்ந்துருக்கு. அதில் இருந்த காயெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. நான் நிறைய செடி ஒரே இதில் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை இதில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பேக்கில் வச்சதுலேயே வளரல ஒன்றுமே. ஸோ ஓகே, ஒன்று வந்திருக்கு. எல்லாம் ஒரு லேர்னிங் தான். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம 2-3 செடியை வைப்போம் ஒரு இதில். ஆனால் பாருங்கள், இங்கே வந்திருக்கு, ஒரு காய் இருக்குது. ஓகே, இதில் கொஞ்சம் நல்லா பெரிய காயாகவே வந்திருக்கு. சரி, ஏதாவது கொத்துற மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து நான் இது பண்ணி பார்க்குறேன். கீரையை பறிச்சுட்டு போயிட்டு நம்ம வந்து சின்னதாக ஒரு ரெசிபி செய்யலாங்க. நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் வந்து 10 days 40 daysக்கு வந்து லன்ச் ஐடியாஸ் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நேற்று Day 1 கஞ்சி வந்து வச்சு போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம வந்து கொண்டக்கடலை குழம்போ இந்த கீரை உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொரியல் தாங்க செய்ய போகிறேன். 10 daysல வந்து நம்ம நிறைய பொறுத்தனை வேண்டுதல் வச்சுருப்போம். நிறைய பேர் நான்வெஜ்லாம் கூட சாப்பிடாமல் இருப்போம். சரி, நான்வெஜ்லாம் சாப்பிடாமல் இருப்பவங்களுக்கு 40 daysம் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் வந்து நம்ம வீட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை நான் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த கீரையை வந்து நம்ம அறுவடை பண்ணிவிட்டு போய் பார்ப்போம். ஓகே, இந்த கீரையை கட் பண்ணிடுவோமா? உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சமாக கீரை ஃப்ளேவர் இருந்தால் போதும். இது ஒரு செடி தாங்க வச்சேன், ஒரு செடியே நல்லா பஞ்சாக வந்திருக்கு. நம்ம கீரை வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட அது வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ ஆட்டமுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு நியூசிலாண்டில் இருக்கவங்க யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கீரை தான் வைக்கலான்னு இருக்கேன். நம்ம பீன்ஸ் செடி வந்து நல்லா காய்ச்சி முடிச்சுட்டு எல்லாமே காஞ்சி போச்சுங்க. காட்டுறேன் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம பீன்ஸ் செடி. ஓகே, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். கீரையும் அறுவடை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சைட் கொஞ்சம் தக்காளி செடி வச்சுருக்கேன், அது எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு, கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது அதையும் அறுவடை பண்ணிவிட்டு, அப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். போகிற வழியில் வந்து நம்ம ஆப்பிள் செடியை பார்த்தாங்க, அவ்வளோதான், ஆப்பிள் செடி சுத்தமாக போச்சு. இது என்ன ஆச்சுன்னே தெரியல. வெண்டைக்காய் வந்து ஒரு 3 காய் விட்டுருக்கேன் விதைக்கு, நல்லா முத்துட்டோன்னு சொல்லிட்டு. இந்த காய் அப்புறம் வந்து இந்த வெண்டைக்காவும் மீதி இருக்கிற ஒரு 2-3 தான் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ் வந்து செடி ஃபுல்லாக எல்லாமே பறிச்சிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் கடைசி அறுவடைன்னு நினைக்கிறேன். 1-2 பூ தான் இருக்குது. நல்லா வந்து நமக்கு விளைச்சல் கொடுத்துச்சுங்க இந்த வாட்டி. ஸோ எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். இப்போ பீன்ஸ் செடியை பார்க்கலாம், எப்படி காஞ்சி போயிடுச்சு நல்லா. தக்காளி வந்து இங்கேயும் ஒரு 2-3 செடி வச்சுருக்கேன். இது வந்து லைட்டாக கொஞ்சம் செங்காயாக இருக்குது. இது இன்னும் ஒரு 2 நாள் கழித்து நம்ம பறிப்போம். இது என்ன ரகம்னு தெரியல, மறந்துட்டேன் நான் அந்த கவர் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வாங்கணும். நல்லா காய் நல்லா வச்சுருக்குங்க இதில். அப்படியே இங்கே வச்சுருக்கேன் கொஞ்சம் தக்காளி செடி. ஸோ நம்ம பீன்ஸ் செடி பாருங்கள், ஃபைனலி நல்லா விளைச்சல் கொடுத்துட்டு காஞ்சிருச்சு ஃபுல்லாக.
இங்கே பார்க்கும்போது செழிப்பாக இருந்தது, இப்போ வந்து காலியாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கேயும் 2-3 தக்காளி செடி வச்சுருந்தேன் நான். இது கொஞ்சம் செங்காயாக இருக்குது, இதை பறிக்கலாமா? ஒரு 2 நாள் கழித்து மீதி தக்காளியெல்லாம் பறிச்சிடும். ஓகே, இங்கேயும் இருக்குது. ஸோ இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் தக்காளி, நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ, கீரை, வெண்டைக்காய். அடுத்த வருஷம் வந்து இந்த வருஷம் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அடுத்த வருஷம் வந்து முன்னாடியே நம்ம விதை போட்டு நல்லா முளை வளர வச்சு நம்ம வந்து நட்டுற வேண்டியது தாங்க. ஸோ அடுத்த வருஷம் இதை விட நிறைய அறுவடை வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். நம்ம கீரையை வச்சு ஒரு சின்ன ரெசிபி செஞ்சுட்டேங்க. உருளைக்கிழங்கு தாளிப்பு போட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு, உருளைக்கிழங்கு வெந்த பிறகு கீரையை போட்டு, சால்ட்டு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. இது வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் போடுறேன், இந்த ரெசிபிலாம் மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம தோட்டத்திலிருந்து அறுவடை பண்ண கீரை வச்சு இன்றைக்கி நம்ம சமைச்சாச்சு. அப்படியே வந்து இப்போ பசங்களை கூப்பிட்டு வர போகணுங்க. வெயில் அடிக்குது தான். சடனாக க்ளவுடியாச்சு, திருப்பி வந்து நல்லா கிளியர் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் சூப்பரான ஒரு அறுவடை வீடியோ பார்த்தாச்சுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸ்வீட் பொட்டேட்டோ தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் வந்து நான் நிறைய அந்த டியூபர்ஸ் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இடத்துலையே. அடுத்த வாட்டி வந்து அதை திருத்திப்போம். ஆனால் வந்து ஓரளவுக்கு குட்டி குட்டியாவது காய் வளரும் அப்படின்றது வந்து நமக்கு காட்டியிருக்கு. அடுத்த வாட்டி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுவோம். அப்படியே வந்து நம்ம கீரையை அறுவடை பண்ணி சமையலும் முடிச்சாச்சு. இப்போ போய் பசங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு லஞ்ச் கொடுக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி. பாய் பாய்.